ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா சவாரி கட்டை அடை. சவாரி கட்டை கிழங்கு வரும் இல்லைங்களா, அதில் வந்து தெரியுதா முருங்கைக்கீரைலாம் போட்டு பையனுக்கு ஊற்றி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டான். மத்தியானத்துக்கு இந்த அடை தோசையும், காலையில் தோசை ஊற்றி கொடுத்தேன், சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டான். அவங்களுக்கு 2 அடை ஊற்றி வச்சுட்டேன் வீட்டில். எனக்கு ஒரு அடை ஊற்றியிருக்கேன். எனக்கு ஒன்று சாப்பிட்டாலே கரெக்டாக இருக்கும். நல்லா மொறு மொறுன்னு நல்லா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி சாப்பாடு சவாரி கட்டை அடை ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள். நான் மறுபடியும் மாவு அரைக்கிறப்ப எடுக்கிறேன். இந்த தடவை நான் வீடியோ எடுக்கலை. எல்லோரும் பொங்கல் வேலைலாம் பார்த்துட்டிங்களா? நம்ம வீட்டில் வந்து பொங்கல் வேலைலாம் ஓரளவுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன். கிச்சனில் மட்டும் லைட்டாக கொஞ்சம் வேலை இருக்குது. கொஞ்சம் அந்த அரிசி ட்ரம் இருக்குது பார்த்தீங்களா, ஒன்றில் சில்வரில் வந்து ரேஷன் அரிசியும், பித்தளையில் வந்து சாப்பாட்டு அரிசி 2 கொட்டி வைப்பேன். மத்தியானத்துக்கு சாம்பார் வைக்கிறதுக்கு காயெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க, அதெல்லாம் கழுவணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று ஃபுல்லாக சூப்பராக வந்து வீடெல்லாம் ஹால்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். ஃபுல்லாக டிவியில் இந்த வருஷத்து அது ஒரு 6 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த டவல் இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் எல்லாத்துக்குமே நான் ஒரு கவர் போட்டுருவேன் இதுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் கம்ப்யூட்டர் பார்த்திங்கன்னா தெரியும், அதில் ஒரு ஸ்க்ரீன் ஒயிட் கலர் துண்டு இருக்கா, அது காலையிலேயே பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸ் தைச்சி வச்சுட்டேன். கொடுக்க வேண்டியது அர்ஜென்ட் ப்ளவுஸு, அதையும் தைச்சி வச்சுட்டேன். காலையில் மணி பார்த்திங்கன்னா சரியாக 10:45 ஆகுது. இப்போ தான் சாப்பிட போகிறேன். கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தனால காப்பி மட்டும் காலையில் குடிச்சிட்டு இவ்வளோ வேலையும் பார்த்தாச்சு. அப்புறம் இதில் கிடக்கிற டவல், இதெல்லாம் வந்து இந்த டவல் அந்த இது ஒவ்வொன்றுத்துக்குமே நான் வந்து எல்லாத்துலேயுமே வந்து இந்த துணி மாதிரி போட்டு வச்சுருவேன். இன்னும் டஸ்ட்டு படியாது, அப்பப்போ துடைக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக ஜன்னல்லாம் அவ்வளோ ஒட்டடை. அதனால் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன், இது வேணாம் போ அப்படின்ட்டு விட்டுட்டேன். ஏன்னா வேலையே சரியாக இருந்துச்சு. ரொம்ப நீட்டாக வந்து திருப்தியாக வந்து நேற்று ஃபுல்லாக எல்லாமே வீடு வரிசெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். இன்னும் கிச்சனில் மட்டும் கொஞ்சோண்டு வேலை இருக்குது. நீங்களாம் பொங்கல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். செல்ஃபி கேமராவில் தான் வீடியோ எடுக்கிறேன். இது மாதிரி எடுத்ததில்லை, தம்பியை வீட்டில் யாராவது ஆள் எடுப்பாங்க, இல்லைன்னா ஸ்டாண்டில் வச்சு எடுப்பேன். ஃபஸ்ட் டைம் வந்து இதை மாதிரி வீடியோ எடுத்திருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா கீழே இந்த இதில் தான் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு, நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ட்ரெஸ் இருக்கும். அப்புறம் ஹாலில் ஒரு பீரோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த பீரோவில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு, அப்புறம் பாத்திரம்லாம் இருக்கும். இப்போ என்ன நான் நினச்சிட்டு இருக்கேன்னா, கீழே உட்காந்து எடுக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. அதனால இதில் உள்ள துணியெல்லாம் அந்த பீரோவுக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதில் உள்ள ஜாமான்லாம் இதில் மாற்றணும். அதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறப்ப நான் வேணால் அப்படியே வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.